ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் விஷஸ்ரீ விலாக்ஸு. இப்போ நம்ம வந்து ஒரு டெம்பிள் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா முனீஸ்வரர் டெம்பிளில் நாங்கள் சாமி கும்பிட்டதை பற்றி தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இதுதான் முனீஸ்வரர் கோயில். நாங்கள் வருஷம் ஆடி மாதம் 3வது வாரம் கூழ் ஊற்றிட்டு முனீஸ்வரருக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வேண்டிட்டு சாமி கும்பிட்டு வருவோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. முனீஸ்வரருக்கு எல்லாமே அங்கே எல்லாம் பூஜைலாம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் அவருக்கு என்னென்ன முனீஸ்வர சாமான் தனியாக விற்பாங்க, முனீஸ்வர பொருள்னு தனியாக விற்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சாமிக்கு அங்கே வச்சு படைச்சிட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க முனீஸ்வரர் டெம்பிளு. அங்கே வந்து ரொம்ப க்ரௌட்லாம் இருக்காது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவும் போய் சிங்கிளாக கும்பிட்டு வர மாதிரி நமக்கு மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வருஷம் நாங்கள் செய்வோம். ஃபஸ்ட்டெல்லாம் வேறு இடத்துல செஞ்சிட்ருந்தோம். இப்போ வந்து எங்கள் வீட்டாண்டே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது மாதிரி பொங்கல்லாம் வச்சு சாமிக்கு கும்பிட்டு இங்கே ஒரு பொங்கல் வச்சு படைச்சிட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே ஒரு பொங்கல் வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு வருவோம். பாருங்கள், இது வருஷம் நாங்கள் பண்ணுறது. முனீஸ்வரருக்கு போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணுவோம். இது வந்து நான் கூழ் ஊற்றிட்டு பண்ணுறது எங்களோட ரெகுலர் பழக்கம். இது காலையில் எழுந்துச்சி கூழ் காய்ச்சிட்டு கூழெல்லாம் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு முனீஸ்வரருக்கு இது மாதிரி பொங்கல்லாம் வச்சுட்டு வந்து அவருக்கு கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போய் திருப்பி நாங்கள் சாமி கும்பிடுவோம். வீட்டில் நான்வெஜ் எல்லாம் செஞ்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு கும்பிடுவோம். இது ரெகுலராக நாங்கள் இயர்லி பண்ணுறது. அப்படியே அங்கே இருக்க பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன்ஸு எல்லாமே எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். யாருமே இல்லை அந்த கோயிலில், எங்களோட ஃபேமிலி தான், நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். நல்லா பீஸ்ஃபுல்லாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ட்ரிப்பு சாமி கும்பிட்டுட்டு அவங்கவுங்க அங்கே வேலையை கண்டினியூ பண்ணணும். இது சண்டேயில் நடக்கிறது. சண்டேயில் தான் பண்ணோம். இந்த ஆடி மாதம் 3வது வாரம் பண்ணோம். 3வது வாரம் ரெகுலராக பண்ணுவோம். எங்கள் வாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டுட்ருப்போம். என்னோடய பொண்ணு வித்திகா அங்கே இருக்கிற சுவாமி இது கர்நாடகாவில் இருக்கோம். நாங்கள் கர்நாடகா பெங்களூர் இருக்கோம். கண்டிப்பாக எங்களோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே பக்கத்தில் எல்லாமே செடிங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு வியூ மாதிரி காமிச்சிருக்கோம். ரொம்ப சைலண்ட்டான ஏரியா எங்களோட ஏரியா. நல்லா இதான் சாமி. கடைசியாக எல்லாமே முடிச்சுட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு கடைசியாக சாமி கும்பிட்டு தீபார்த்தனைலாம் காமிச்சிட்ருக்காங்க. கடைசியாக சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பலான்னு எல்லாம் ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கோம். நல்ல ஒரு தரிசனம். நல்லா இந்த சாமிக்கு தரிசனம் பண்ணிவிட்டு என்ஜாய். எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது வீடியோ வேணுன்னா போடுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியா எங்களுது. என் சின்ன பொண்ணு இது அப்படியே ஒரு ரவுண்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லோரும் அப்படியே கிளம்பலான்னு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ.